messages. Life. வேள்வி செய்வோரை தடுத்து வேள்வியையும் அழித்து படியாதவர்களை வெடித்திழுத்து என் முன்னால் கொண்டு வந்து நிறுத்து. நம் அசுரர்களின் பார்வையிலிருந்து வரும் தீப்பொறையில் நின்று நீருவார்கள். காக்குள் கடவுள் திருமால் இருக்க கவலைக்கு இடமேது? அற்பனே, இதை ஒன்றும் செய்து விடாது. வேள்வியா நடக்கிறீர்கள்? வேள்வி என் மன்னனின் ஆணை. இனி இங்கு எங்கும் வேள்விகள் நடத்தக்கூடாது. ஐயோ, அபச்சாரம் அபச்சாரம். ஏதன அபச்சாரம்? இது என் மன்னனுக்கு உபச்சாரம். மாயாசுரா, பலே மாயாசுரா, பலே செல் மாயாசுரா செல். அரசு, இந்த முனிவர் எவ்வளவு சொல்லி கேட்காமல் சதா விஷ்ணு நாமத்தை சொல்லி வேள்வி செய்து கொண்டிருக்கிறார். மன்னனின் கட்டளையை சடைமுடி தரித்த முனிவர் மீறுவதா? மன்னா, மனித வாழ்க்கை நிலையில்லாதது. இத்தரை கொய்யா பிஞ்சு அதில் யாவரும் சிற்றரும்பு. அது உண்மை போன்ற துறவிகளுக்கு, ஆளும் மன்னனுக்கல்ல. நான் அழியா வரம் பெற்றிருக்கிறேன். அரசே, ஆக்கம் அழிவு, இரவு பகல், உண்மை தீமை, இவை அனைத்தும் ஒன்றை அழித்து ஒன்று தோன்றுவது. வேடம் முனைந்து களைவது போல் விடிந்தால் எத்தனை எத்தனை மாற்றங்களோ. நேற்றிருந்தார் இன்றில்லை, இன்றிருந்தார் நாளை இல்லை. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. போதும் நிறுத்தும். வரம் பெற்று நம்மை ஆளும் மன்னவனே நமக்கு கடவுள். தவம் இருப்பதும் இறைவனை காண்பதும் வரம் பெறுவதும் மக்களை காக்க தான் என்ற அகந்தையை விட்டு கண் போன போக்கில் கால் போகலாமா? கால் போன போக்கில் மனம் போகலாமா? மனம் போன போக்கில் மனிதன் போகலாமா? மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா? மன்னா, போதும் நிறுத்தும். உமது உபதேசங்களை எவனாவது பரதேசியிடம் போய் சொல்லும். ஆண்டவனும் அரசனும் ஒன்று என்பதை தாங்கள் படிக்கவில்லையோ? அனைத்தும் யாம் அறிவோம். ஆனால் ஆண்டவனுக்கு சமமான பக்குவத்தை தாங்கள் இன்னும் அடையவில்லையே. இவருக்கு ஒரு வித்தியாசமான தண்டனையை நாம் வழங்க வேண்டும். ஆமண்ணா, என்ன தண்டனை வழங்கலாம்? சேனாதிபதி, எங்கே உமது சவுக்கு? இதோ மந்திராலே கொண்டு வருகிறேன். சேனாதிபதி, எங்கே உமது கைவரிசையை காட்டும்? முனிவரை எங்கே சொல்லும்? ஓம் தாரகாசுராய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் தாரகாசுராய நமக. ஓம் நமோ
வருகிறாள். அப்படி என்றால் வேண்டாம் சுவாமி, அவரை விட்டுவிடுங்கள். மகாராணி, நீ விலகிப்போ. நான் இவனை இன்று பதம் பார்த்து விடுகிறேன். வேண்டாம், இத்தனை அடி அடித்தீர்கள், ஒரு அடியாவது அவர் மீது பட்டு வலித்ததா? அதற்கு பதிலாக உங்கள் அண்ணன்மார்கள் வலியால் துடித்தார்கள். இதற்கு மேலும் நீங்கள் அவரை தாக்கினால்... ஆமண்ணா, மகாராணி சொல்வது உண்மைதான். இதில் ஏதோ சூழ்ச்சி கலந்திருக்கிறது. சூழ்ச்சி மட்டுமில்ல மந்திரியாரே, மாயாவி வித்தையும் கலந்திருக்கிறது. விடக்கூடாது. இது அந்த மாயாவி விஷ்ணுவின் வேலையாகத்தான் இருக்கும். விடமாட்டோம். எந்த ஆசை சக்தி உள்ளே வர விடமாட்டோம். வேண்டாம் அண்ணா. சேனாதிபதி, மந்திரி, இது யோசிக்க வேண்டிய விஷயம். மந்திரி, அந்த மாயாவியை இங்கிருந்து அனுப்பிவிடு. முனிவரே, நீங்கள் போகலாம். சிவசிவா, நடப்பதை எல்லாம் இறைவன் பார்த்துக் கொள்வான். மன்னா, இது போன்ற மாயாவி வித்தைகளை நாம் மேலும் படிக்க வேண்டும். ஏன் எல்லாரும் சேர்ந்து மன்னரை குழப்புகிறீர்கள்? இல்லை இல்லை, குழப்பவில்லை. அவர்கள் என் சிந்தனையை தெளிவுபடுத்துகிறார்கள். மன்னா, இனியும் நாம் காலம் தாழ்த்த கூடாது. மன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தேவலோகத்தை நாம் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் அங்கிருக்கும் மாய வித்தைகளை அவர்களை பிடித்து வைத்து நாம் படிக்க முடியும். என்றால் தேவலோகம் நம் கட்டுக்குள் வர வேண்டும். மன்னா, முதலில் நாம் இந்திரலோகத்தை மாற்றுவோம். அது வணக்கம் சுவாமி. பாருங்கள் மகரிஷி, நலந்தானே? நான் நலமாக இருக்கிறேன். ஆனால் நம் நாட்டில் நிலைமையை பார்த்தீர்களா? தாரகனின் செயல்பாடுகள் மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. தவமிருந்து பெற்ற வரத்தை தவறாக பயன்படுத்துகிறான். இறைவன் தந்த வரத்தை வைத்து நாட்டை நல்வழியில் ஆட்சி செய்யாமல் இப்படி செய்தால் தெய்வம் பார்த்து கொண்டாயிருக்கும். தெய்வம் நின்று கொள்ளும் சுவாமி. வேட்டையாடி மிருகங்களின் உணவை உண்ணும் அவனுக்கு அந்த மிருக குணம்தானே மேலோங்கி நிற்கும். சரியாக சொன்னீர்கள் சுவாமி. மனிதனின் உடல் வெப்பநிலை வேறு, மிருகங்களின் உடல் வெப்பநிலை வேறு. அதை கொண்டு சாப்பிடும் மனிதனுக்கு பகுத்தறிவு குறைந்து அந்த மிருக குணம்தானே மேலோங்கும். சரி சரி, இப்ப நீங்கள் எங்கே செல்ல தீர்மானித்து இங்கே வந்துள்ளீர்கள்? சுவாமி, நான் தென் திசையில் அலைபாயும் கடலோரம் புட்டாபுரம் என்ற கிராமத்தில் ஒரு அன்னை வீட்டிருப்பதாக கேள்விப்பட்டேன். அன்னையை கண்டு தரிசித்து வரலாம் என்று புறப்பட்டு வந்தேன். மகமாயி, மகமாயி, நானும் கேள்வித்தேன். அம்பா, சாம்பவி, சந்திரசேகர மௌலி, அபர்ணா, உமா, காயத்ரி, பார்வதி, நாயகி, நான்முகி, நாராயணி, நளின பஞ்ச சாயகி, உயர் சண்டி காளி, அந்த தாயே பத்திரகாளி. அவள் அங்கே நாடார்குல மாணிக்கங்களாகிய 7 குழந்தைகளை புலிப்பால் கொடுத்து வளர்த்து வருகிறாள் என்பதை நானும் செவியிட்டேன். அந்த அம்மா அங்கே அளிக்கக்கூடிய திருநீரும் எலுமிச்சம்பழமும் வேப்பிலையும் எவ்விதமான நோயும் குணமாக்கும் என்று நான் அறிந்தேன். நானும் புட்டாபுரம் சென்று வரலாம் என்று தான் தீர்மானித்துள்ளேன் சுவாமி. பார்த்தீர்களா, இருவருமே ஒரே எண்ணத்தில் தான் ஒன்றாக சந்தித்திருக்கிறோம். வாருங்கள், இருவரும் சென்று புட்டாபுரம் சென்று அன்னையை தரிசித்து வரலாம்.